வணக்கம் நண்பர்களே, நீங்கள் ஒரு ஆணாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. ஒரு சிறந்த ஆண்மகனாக வாழ்வதற்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய 9 விதிகளை இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இது த வே ஆஃப் த சுப்பீரியர் மேன் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட 9 விதிகள். ரூல் நம்பர் 1, லிவ் ஆஸ் இஃப் யுவர் ஃபாதர் வேர் டெட். என்னடா அது முதல் விதியே நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இல்லை, இந்த விதி கொஞ்சம் ஆழமானது. நமக்கு அப்பா இருக்கிறாரு அப்படின்னா நாம் ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட போய் பர்மிஷன் கேட்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். நான் இந்த காலேஜில் நான் போய் படிக்க போகிறேன், எனக்கு இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய ஃபேமிலியில் போயிட்டு, அதுவும் குறிப்பாக அப்பா கிட்ட போயிட்டு ஒரு பர்மிஷன் கேட்க வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் பலவிதமான விஷயங்களை நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருப்பார். நீ அதை பண்ணாத, நீ இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பார். இதை நம்முடைய நல்லதுக்காக தான் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு தான் நம்மளை அவர் கண்டிக்கிறாரு. அதை வச்சு தான் அவர் நம்ம வழி நடத்துகிறாரு. நீங்கள் ஒரு சாதாரண ஆணாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை பின்பற்றலாம். ஆனால் நீங்கள் ஒரு சிறந்த ஆண்மகனாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் அப்பா இல்லை அப்படின்னா எப்படி நீங்கள் பொறுப்பாக நடந்துக்குவீங்க, உங்களை நீங்கள் எப்படி பார்த்துக்குவீங்க, உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் எப்படி நடத்துவீங்க, நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அதை மனசில் வச்சுக்கிட்டு நடந்துக்கோங்க. ஒரு ஆண் தன் தந்தையை நேசிக்கவும் மதிக்கவும் வேண்டும். ஆனால் அவன் சுதந்திரமானவனாக இருக்க விரும்பினால் அவன் தன் தந்தையின் எதிர்பார்ப்புகளுக்கும் கண்டிப்புகளுக்கும் உட்பட்டவனாக இருக்கக்கூடாது. ரூல் நம்பர் 2, லீட் ஜஸ்ட் பியாண்ட் யோர் எட்ஜ். உங்களுடைய எல்லைகள் கடந்தும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வழிநடத்த வேண்டும். பொதுவாக நமக்கு நிறைய எல்லைகள் இருக்கும், நமக்கு லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு நிறையா இருக்கும். நம்முடைய பயம், நம்முடைய பலம், பலவீனம், நம்முடைய கம்ஃபர்ட் ஜோன், முக்கியமாக இது எல்லாத்துலேயுமே நமக்கு பொதுவாக எல்லைகள் இருக்கும். இந்த எல்லைக்குள்ளே தான் நம்மளால் வாழ முடியும், இந்த எல்லைக்குள்ளே தான் நம்மளால் ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு சிறந்த ஆண்மகனாக வாழ விரும்புனீங்க அப்படின்னா இந்த லிமிட்டேஷன்ஸை தாண்டி நீங்கள் வாழ ஆரம்பிக்கணும். எஸ்பெஷலி கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்கள் வெளியே வாழ ஆரம்பிக்கணும். அப்போ தான் நீங்கள் சாதாரண ஒரு நிலையிலிருந்து அசாதாரண ஒரு நிலையை அடைய முடியும். ரூல் நம்பர் 3, பி வில்லிங் டு சேஞ்ச் எவ்ரிதிங் இன் யுவர் லைஃப். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் நீங்கள் மாற்றுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். ஒரு சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையோ நம்முடைய சூழலோ அல்லது நம்முடைய டைமோ நமக்கு அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை கொடுக்கலாம். சில நேரத்தில் நமக்கு வரக்கூடிய டஃப் சிச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தானே தவிர அது இதுதான், இதுக்கு மேலே உன்னுடைய வாழ்க்கை இல்லை, முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அபாய ஒளி கிடையாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எப்போவாவது டஃப் சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வாழ்க்கையை மாற்றுறதுக்கு விருப்பம் உள்ளவங்களாக இருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சில நேரத்தில் பொருளாதார ரீதியாக நீங்கள் அதிகமாக உங்களுடைய சம்பாத்தியத்தை அதிகப்படுத்த வேண்டி வரலாம். சில நேரத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறது வரலாம். சில நேரத்தில் உங்களுடைய குடும்பத்தில் முக்கியமான விஷயங்களை நீங்கள் வழிநடத்த வேண்டி வரலாம். இந்த மாதிரியான சிச்சுவேஷன் வரும்போது உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற நீங்கள் பொறுப்பெடுங்கள். ரூல் நம்பர் 4, டோன்ட் யூஸ் யுவர் ஃபேமிலி ஆஸ் அன் எக்ஸ்கியூஸ். ரொம்ப முக்கியமான ஒரு விதி நண்பர்களே. என்னுடைய ஃபேமிலி காரணமாக தான் என்னால் அதிகமாக சம்பாதிக்க முடியல, இந்த கோர்ஸ் என்னால் படிக்க முடியல, இந்த மாதிரி என்னால் வாழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபேமிலியை காரணமாக காமிச்சு உங்களுடைய கனவு வாழ்க்கையை வாழ்வதற்கோ அல்லது உங்களுடைய நோக்கத்தை நிறைவு செய்வதற்கோ இதை ஒரு தடையாக, ஒரு முட்டுக்கட்டையாக என்றைக்குமே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. என்னுடைய சிச்சுவேஷன் தாங்க காரணம், அதனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தைகளை இனிமேல் உங்களுடைய வாயிலிருந்து வராத அளவுக்கு நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அது அப்படி தான் இருக்கும். நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியுமோ உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பொறுப்பெடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த விஷயத்தை உங்களால் நிச்சயமாக செய்ய முடியும். ஆனால் நீங்கள் பொறுப்பெடுத்துக்கல அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலியை காரணம் காட்டி கொண்டே இருப்பீர்கள். ரூல் நம்பர் 5, டோன்ட் கெட் லாஸ்ட் இன் த டாஸ்க் அண்ட் டியூட்டிஸ். உங்களுடைய வேலைகளில் நீங்கள் ரொம்ப மூழ்கி உங்களுடைய வாழ்க்கையை இழந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை அப்படிங்கிறத வாழ்வதற்கு தானே தவிர மற்ற எந்த விஷயத்துக்கும் இல்லை. அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு வேலைகளுமே உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் முழுமையாக வாழ்வதற்கு தேவையான விஷயங்கள் அதில் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க, அதுலேயே மூழ்கி போய் விடாதீங்க. நிறைய பேர் எனக்கு நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல நேரத்தில் அவங்களுக்கான விஷயங்களை கொடுக்காமையே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்கள், மெடிடேட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஹாபிஸ் இருக்குது அப்படின்னா அதை பண்ணுங்கள். ஒரு சில பேருக்கு வந்து பைக் ரைட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், ஒரு சில பேருக்கு ஏதாவது ஸ்பெஷலாக சில விஷயங்களை செய்கிறது பிடிக்கும். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதை பண்ணி உங்களை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்னதாக ஒரு என்ஜாய்மெண்ட்டை உங்களுக்கு நீங்களே வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை பண்ணுறதுக்கான நேரத்தை வந்து ஒதுக்குங்க. ரூல் நம்பர் 6, ஆல்வேஸ் ஹோல்ட் யுவர் டீப்பஸ்ட் ரியலைசேஷன். ரியலைசேஷன் அப்படின்னா என்னங்க? அதாவது உங்களை பற்றி நீங்கள் உணர்ந்துக்கிட்ட அந்த நிலை, அதுக்கு பேர் தான் வந்து ரியலைசேஷன். உங்களை பற்றி நீங்கள் ரியலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் ரியலைசேஷன் அப்படிங்கிறது. இதை சோர்ஸாக வச்சு வாழ ஆரம்பிங்க. சரி, நான் எப்படி என்ன ரியலைஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியலைசேஷனுடைய முதல் படி அப்படிங்கிறது என்னென்னா, உங்களை பற்றின டீப் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஆழமான புரிதல் அப்படிங்கிறது தான் வந்து ஆக்சுவல் ரியலைசேஷனுக்கான ஒரு முதல் படி. ஸோ உங்களை பற்றி நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்க. நிறையா பேர் வந்து அவங்கள பற்றி யோசிக்கிறாங்க, இவங்கள பற்றி யோசிக்கிறாங்க, நிறைய விஷயங்களை பற்றி யோசிக்கிறதுலையே பிஸியாக இருக்கிறாங்க. நீங்கள் உங்களை பற்றி யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க. கொஞ்ச நேரம் உங்களோடு நீங்கள் தனிமையாக இருங்கள். உங்களுடைய பலம், உங்களுடைய பலவீனம், உங்களுக்கு எது வரும், எது வராது, எது பிடிக்கும், எது பிடிக்காது, அது ஏன், அதற்கான காரணம் என்ன, இந்த மாதிரியான பல விஷயங்களுக்கு பதில் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதுதான் வந்து ரியலைசேஷன். அதாவது ரியலைசேஷனுடைய முதல் படி. நீங்கள் யார் அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதை பேஸாக வச்சு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளிலையும் அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள், அதை வந்து வெளிப்படுத்துங்க. அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் நீங்கள் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ரூல் நம்பர் 7, ஸ்டாப் ஹோப்பிங் ஃபார் அ கம்ப்ளீஷன் ஆஃப் எனிதிங் இன் லைஃப். என்னுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நான் ரொம்ப நல்லா வாழ போகலாம், எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்க போகுது, எனக்கு நான் நினைக்கிற இந்த விஷயம் மட்டும் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவோ நடக்க போகிற விஷயத்த நினச்சி இப்போவே நான் இது நடந்தால் சந்தோஷமாயிருவேன், எனக்கு இது கிடைச்சா நான் வந்து ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான நம்பிக்கைகளோடு வாழாதீர்கள். இப்போ நீங்கள் சந்தோஷமாக இல்லை அப்படின்னா உங்களால் எதிர்காலத்துலேயும் சந்தோஷமாக இருக்க முடியாது. இப்போ உங்களுக்கு என்ன இருக்கோ, உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை வச்சு உங்களால் சந்தோஷமாக வாழ முடிஞ்சால் எதிர்காலத்தில் உங்களுக்கு எது கிடைச்சாலும் உங்களால் சந்தோஷமாக வாழ முடியும். ஸோ இப்போ இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்கள். இப்போ இருக்கிறத வந்து பெருசாக நினைங்க. நிச்சயமாக நீங்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வரும்போது உங்களுடைய மகிழ்ச்சி அதிகமாகும். ஸோ எப்போவுமே மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்களோடு உங்களுடைய ஹாப்பினஸை வந்து லிங்க் பண்ணாதீங்க. இப்போவே சந்தோஷமாக இருங்க. ரூல் நம்பர் 8, யுவர் பர்பஸ் மஸ்ட் கம் பிஃபோர் யுவர் ரிலேஷன்ஷிப். நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த பர்பஸ்க்காக நீங்கள் ஒரு சில விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிருக்கணும். ரூல் நம்பர் 9, இஃப் யூ டோன்ட் நோ யுவர் பர்பஸ், டிஸ்கவர் இட். நோக்கமற்ற ஓர் ஆண்மகன் சூழ்நிலைகளை உருவாக்குவதற்கு பதிலாக அவனுக்கு ஏற்படும் சூழ்நிலைகளோடு அவன் போராடி கொண்டிருப்பான். நண்பர்களே, உங்களுடைய நோக்கம் எது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து எங்கே போகணும் அப்படின்னு தெரியாமல் நடுக்கடலில் அலைஞ்சு திரிகிற கப்பலுக்கு சமமாக இருப்பீங்க. உங்களுடைய நோக்கம் எது, உங்களுடைய பர்பஸ் எது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த பர்பஸை உருவாக்குறதுக்காக உங்களுடைய ஒவ்வொரு இலக்குகளும் உங்களுடைய ஒவ்வொரு செயல்களும் இருக்கும்போது நீங்கள் ஒரு சிறந்த ஒரு ஆண்மகனாக இருக்க முடியும். இப்போ கேள்வி, எனக்கு பர்பஸ்னா என்னன்னே தெரியலையா, அதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த எளிமையான கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உன் வாழ்நாளில் நீ எதை உருவாக்கப் போகிறாய்? இந்த கேள்விக்கான பதிலை உங்களால் சொல்ல முடிஞ்சுது அப்படின்னா உங்களுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, இந்த பர்பஸ் அப்படிங்கிறது அப்டேட் ஆகிக்கிட்டே போகும். காலப்போக்கில் இது வந்து மாறிக்கிட்டே போகும். ஆனால் முதல்ல நீங்கள் பர்பஸ் ஓரியன்டாக, பர்பஸ் ட்ரிவனாக இருக்கணும். நீங்கள் உங்களுடைய நோக்கம் உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆண்மகனாக இருக்கும்போது நீங்கள் சிறந்த ஓர் ஆண்மகனாக இருக்க முடியும். இந்த பதிவில் உங்களுக்கு மிகவும் பிடித்த விதி எது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு பயனுள்ள சுய முன்னேற்ற கருத்தோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.